ஓகே மக்களே, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஆட்டில் கொம்பு வந்து அறுத்து அந்த வேலையை வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும் காலையிலே. ஸோ வாங்க போய்ட்டு பாலை கொடுத்துடலாம். நேற்று தந்தியில் நான் வந்து பால் கொடுக்கல, நிறைய கொலை சாப்பிட்றது கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நீ வெளியே வா. கொஞ்சம் கொஞ்சம் கம்பு 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 கம்பு. ஸோ ஓகே மக்கள், இதான் நம்ம வந்து காலையில் கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு இருக்க பால். எனக்கு வந்து ஒரு போத்தம் இருக்குது. இப்போ இதை நான் வந்து 2 குட்டியும் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி தவிக்குது இந்த பாலை குடிக்கிறதுக்கு. அப்படி குடிச்சா ஊற்றும். எப்படி இருக்கு? இரு ஊற்றி தாரேன். இரு கொஞ்சம். அது இல்லை, பால் ஊற்ற வேணாமா? சரி ஊற்றுவோம். இந்த இரு ஊற்றிட்டேன். இரு சரி அவ்வளோ பசியா? இது கொஞ்சம் கீழே ஊற்ற போகுது இப்போ. ஸோ மக்கள், இந்த போத்தில் உள்ள பாலெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு ஆட்டில் பால் எடுக்கணும். நோயாளி குட்டி கொடுக்கணும். அதனால் ஆட்டு பாலும் எடுக்க போகணும். இது வந்து மாட்டுப்பால். இது ஊற்றி தாரேன். இப்போ தானே குடித்தேன் 3 போத்தல். ஒரு போத்த பால். இது ஒரு போத்த பால் குடித்தோன்னு பார்த்தாதா? இப்போ 3/4 போத்தல் குடிச்சிருக்க. போதும். இப்போ 3/4 போத்தல்கிட்ட குடிச்சிட்டேன். கீழே இறங்க கீழே. போதும் அப்படி குடிச்சிங்க பாரு. ஏற்கனவே வயிறு ஃபுல். ஓகே மக்களே, இப்போ வந்து 3/4 போத்த பால்ட்டு இந்த ஆட்டுக்குடி குடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் பத்தாது, இன்னும் தடுமாறுது. ஸோ இதில் இன்னும் ஒரு போத்த மாதிரி இருக்கும். அது இந்த போத்தலில் அதை ஊற்றி நோயாளி குட்டி கொடுத்துட்டு நம்ம போயிட்டு நல்ல பால், இந்த ஆட்டுப்பால் ஒரு போத்தல் வந்து எடுத்துகிட்டு வரும். சரியாக ஒன்றது. இதில் 4 போத்தல் வந்து ஒரு போத்தல் அப்படி வருது அப்படின்னா அந்த போத்த பால் குடிக்குது இதில். இப்போ அதுக்கு கொடுப்போம். நீ அங்கிட்டு பால் எடுக்கும். சரியான
போத்தை. இன்னும் கல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் 3 நேரம் நல்லா திங்குது. இங்கே பாருங்கள், மூத்தரம் பேஞ்சு எப்படி இருக்குன்ட்டு. அந்த இடத்துல ஓட்டை ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் துணியில், அப்பயும் அங்கிட்டையும் டாகன கை நலஞ்சிருக்கு. கல் மாதிரி இருக்குது. அப்படி 20 இடத்துல பால் எடுத்துகிட்டு வரேன் நான் போய்ட்டு. இரு பால் கொண்டு வரேன். அப்படி வரேன். போத்தில் மூடி எடுத்துக்கிட்டு வரேன். சரிங்க, மெதுவாக ஊற்றாம. உனக்கு போதும், நீ 3/4 போத்தை குடிச்சிருக்கப்ப அப்புறம் வயிறு ஊற்றிடும். ஸோ ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த குட்டிக்கு வந்து இப்போ இதில் ஒன்று கொடுத்தாச்சு. இன்னொரு போத்தை வந்து இது வந்து மாட்டுப்பால், ஆட்டுப்பால் இன்னொரு போத்தை கொண்டு கொடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு கொலையை கட்டி விட்டோம்னா இது கொலையை தின்னுக்கிட்டு இருக்கும். சரி, ஓகே 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 முடிச்சு. இதில் ஒன்று முடிஞ்சு இதை வச்சிடலாம். இது உனக்கு என்ன உனக்கு அப்பயும் பத்தாது. நீ பாருங்கள், அதுக்கு அப்பயும் பத்தாது. ஸோ இப்போ ஆட்டில் பால் எடுத்துகிட்டு வரலாம் போயிட்டு. உனக்கு இன்னும் உங்கள் அம்மா கிட்ட ஒரு போத்து பால் கொண்டு தந்துடுறேன். ஓகே, இன்னைக்கு குட்டியை கொஞ்சம் வெளியே வரணும் வெயிலில். ஓகே, ஸோ இப்போ வாங்க போய்ட்டு அப்படியே ஆட்டு பால் எடுத்து வந்துடலாம். அப்படியே பட்டிக்கு போயிட்டு பாருங்க, நம்ம போகிற நேரம் பால் எடுக்க போகிற ஆடு எப்படி எலும்பி வந்து நிற்கிதுண்டு இப்போ காட்டுறேன். இப்போ நீ வர எலும்பு நீங்கள் பாருங்க, எலும்பு சரியா நெல் அப்படியா.
நேற்று கொடுத்தேன். நேற்று நீங்கள் பார்த்துருந்தா வீடியோ தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு போது தான் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி அப்படி தான் வரும் முடிச்சு. ஸோ இதான் மக்கள் இன்றைக்கி நம்ம எடுத்த பால் போத்தலுக்கு ஊற்றி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஓகே, ஓகே போத்தல் எடுத்தாச்சு. பாருங்கள் பால் குடிக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரியா ஒரு போத்து. இதை வந்து நம்ம சுகமில்லாத குட்டி கொடுத்துடலாம். ஓகே, நீ தான் முக்கா பத்து பால் குடிச்சிருக்க தான் இப்போ வந்துட்டு. போதும் உனக்கு போதும். போதும் உனக்குன்றீங்க தானே. போத்தல் உடஞ்சி சைடு வந்துருச்சு போகிற பால் கொட்டுது. சரி அவ்வளோ குடிச்சவங்க வச்சாது. போதும் உனக்கு. நடிச்சு கொஞ்சோண்டு இருந்துச்சு பார்ப்போம். கொஞ்சம் இது ஒன்று குத்தா இந்த ஒரு சொட்டு இருக்குது. இது அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே மக்களே, அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை நம்ம கோழிக்கு வந்து சாப்பாடு வைக்கணும். வாங்க போய்ட்டு அதையும் வச்சுட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது, தேங்காய் பூ இருக்குது, அப்புறம் இந்த பச்சை கலராக இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கஞ்சி காய்க்கிறதுக்காக பிளெண்டரில் போட்டு அரைச்சி இலக்கொல்லை. ஸோ அதெல்லாம் சேர்த்து வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். என்ன ஆட்டுக்குட்டி கத்துது வெளியே வரத்துக்கு. ஸோ ஓகே, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். கோழி கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இந்த சேவலுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவோம்.
அடுத்து அப்படியே வந்தோம்னா இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாடை கீழே கொட்டிட்டு ஸோ மக்கள் நீங்கள் பார்த்துக்கிற இந்த கோழியில் வந்து எனக்கு இங்கிட்ட உள்ள பிராமாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இங்கிட்ட இருக்கிறது மற்ற சேவல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கண் விளங்காது, ஒரு கண் வந்து கொத்தி வீணாக்கியிருக்கு அந்த வெள்ளை கோழி. ஸோ வெள்ளை சேவல் இருக்குது, அது வந்து கொத்திடுச்சு, மருந்து போட்டுன்னு புழு வச்சிருந்துச்சு, இப்போ வந்து சுகமாகிருச்சு, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கண் தெரியாது. ஓகே, ஸோ அதை நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் ஒரு நேரத்துக்கு. இப்போ சாப்பிட்டுக்கிறதுக்கு தான் கரைச்சி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் இலை கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து கோழி தின்னுச்சுன்னா அது வந்து கோழிக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து மூலிகையில் தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம், நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்காக. நீ பாருங்கள், நம்ம கடக்கநாத் சேவல் தான் பெரிய சேவலிங்க இருக்கிறதுலே. இதில் கடக்கநாத் கோழியை வந்து நாய் பிடிச்சி கொண்டுருச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காடி போனால் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கை கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, லாஸ்ட் டைம் நான் வந்து பிராம கோழி வந்து கூட்டில் இருந்து பார்க்க சும்மாவே செத்து போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வெள்ளை சேவல் வந்து நம்ம வெளியே திறந்து விட்டால் 3 சேவல் இருக்குல்ல, 1 2 3 4 சேவல் இருக்குல்ல நம்மக்கிட்ட. ஸோ 4 சேவலும் ஒரு பேடும் தான் இருக்குது, எல்லாம் கொத்திக்கிறோம், அதனால திறந்து விட்டுருது. ஓகே மக்களே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. தேனி பெட்டி வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி வீடியோவில் நான் காட்டலை, ஏன்னா வீடியோ ஃபுல்லாக ரொம்ப நீட்டமாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு மிச்சம் நேரம் போகும். ஸோ நாளாண்டை போகிற வீடியோவில் வந்து தேனி பெட்டி மாதிரி நான் எடுத்து காட்டுறேன். புதுசாக தேனி பெட்டி ஒன்று அடிக்க போகிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இன்னொரு 2 டேஸில் மறுக ஒரு புதிய வீடியோட சந்திப்போம்.